அனைவருக்கும் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு அதிர்ச்சி செய்தியை நாம் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிந்தது. மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கிறது. சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அவர் பள்ளிக்கு கஞ்சா பொட்டலத்துடன் வந்ததாகவும் அதனை தலைமை ஆசிரியர் ஒழுக்கம் சார்ந்த மாணவர்களை சோதனை செய்கிற பொழுது பிடித்து காவல்துறையிலே ஒப்படைத்து அது எங்கிருந்து வந்தது என்ற பல கோணங்களிலே அதனை ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக செய்தியை பார்க்கிற பொழுது நான் அடிக்கடி சொல்வேன், பணத்தை சம்பாதித்து விட்டோம், வீடுகளை கட்டிவிட்டோம், வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டன, தனியார் நிறுவனங்கள் நுண்கடன்கள் மூலமாக கடன் கொடுக்க தயாராகிவிட்டன, வாகனங்களை தனியார் நிறுவனங்கள் பன்மடங்கிலே கடனுக்கு தருகின்றன, அனைத்து வீடுகளிலும் கார் மோட்டார் வாகனங்கள் வந்தாச்சு, மின்னணு சாதனங்கள் வந்தாச்சு, பல வீடுகளிலே ஏதோ அவர்களுடைய உழைப்பால் நகையும் ஈட்டி இருக்கிறார்கள், விவசாயங்களும் பார்க்கப்படுகிறது. நம்முடைய அனைத்தும் எதிர்கால சந்ததிக்காக. ஆனால் அந்த எதிர்கால சந்ததியினுடைய நாளைய ஆரோக்கிய வாழ்வை பொறுத்த கவலை பெற்றோருக்கும் இல்லாமல் போய்விட்டது, அரசியல்வாதிகளுக்கும் இல்லாமல் போய்விட்டது, அதை காப்பாற்ற வேண்டிய துறைகளில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது. நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம், அவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள், அவர்களை எப்படி ஒழுக்க ரீதியில் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் என்று இருக்கிறது, கூட்டங்களே நடப்பதில்லை. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்களே நடப்பதில்லை. 1000 மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் 1000 பெற்றோர் ப்ளஸ் 1000 மாணவர் மாதம் ஒரு முறை கூடுகிற பொழுதுதான் மாணவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். நம்ம அப்பா அம்மா வராங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத சொல்லுவாங்க. இந்த 18 ஆண்டுகள் வரையில் அவர்களை கட்டி காத்து வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய கடமையை கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு நாம் முழு சுதந்திரத்தை தர வேண்டும். அரசாங்கம் தரணும், சட்டம் தரணும், பெற்றோர்கள் தரணும், உறவினர்கள் தரணும், மாணவர்கள் இதெல்லாம் தந்தால் மட்டும்தான் அங்கிருந்து ஒழுங்காக வெளிவர முடியும். ஆகவே இன்று இருக்கிற சினிமா சீரியல்கள் ஆடம்பர உலகத்தில் இன்றைக்கு கஞ்சா வரையில் ஒரு மாணவர் பள்ளி மாணவர் கொண்டு செல்லக்கூடிய நிலை, பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவனை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கொன்ற நிலை, ஆசிரியர்களை கொன்ற நிலை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த உலகம் எங்கே போகும், எதிர்கால சந்ததி. ஆகவே கொஞ்சம் கூட காத்திருக்காம அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும்.